பொறுமை என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குறித்து மூத்த எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி பின்வருமாறு கூறுகிறார். நம்மில் பலருக்கும் எதிலுமே பொறுமை இருப்பதில்லை. வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருவர் பேச்சை மற்றவர் கேட்கக்கூட பொறுமை இல்லை. கேட்டால் நேரமில்லை என்பார்கள். அதுபோல் வீட்டு பெரியவர்களின் தேவைகளையும் குழந்தைகளின் பள்ளி சார்ந்த விஷயங்களையும் நண்பர்களை பற்றிய விவரங்களையும் குறித்து தெரிந்து கொள்ள நேரமில்லை. 2 நண்பர்கள் சந்தித்து தங்களது வாழ்க்கையை நிதானமாக அலச நேரமில்லை. இப்படி எல்லாரும் நேரமில்லை என்கிறோமே, உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நேரம் இல்லாமல் இல்லை. 24 மணி நேரத்தை வரிசைப்படி பகிர்ந்து திட்டமிட்டு செயல்பட நமக்கு பொறுமை இல்லை. அறிவியல் முன்னேற்றம் மிகவும் நல்லதுதான். அதன் மூலம் பல நன்மைகளை அனுபவிப்பதும் உண்மை. ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதைப் போல இந்த நவீன சாதனங்களின் அருமை புரியாமல் அவற்றுக்கு தேவைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவை அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள நாம் இடம் கொடுத்து விட்டோம். இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், ஒரே வீட்டில் அப்பா அலுவலக அறையில் இருப்பார், அம்மா வரவேற்பறையில் இருப்பார், பிள்ளைகள் அவர்களுடைய அறைகளில் இருப்பார்கள். சாப்பிட வாங்க என்று ஒரு குரல் கொடுத்தால் எல்லோரும் சாப்பாட்டு அறைக்கு வந்து விடலாம். ஆனால் இன்று பல வீடுகளில் இப்படியா நடக்கிறது? ஒரே வீட்டில் இருந்து கொண்டு பிள்ளைக்கு சாப்பிட வருகிறாயா என்று அம்மா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவதும், டேபிள் மேல் வைத்துவிடு நான் அப்புறமாக சாப்பிடுகிறேன் என்று வாட்ஸ்அப்பிலேயே பிள்ளை பதில் அனுப்புவதும் தானே நடக்கிறது. ஒன்றாக உட்கார்ந்து பேசி சாப்பிட ஒருவருக்கும் நேரம் இருப்பதில்லை. மனம் விட்டு பேச விருப்பம் இருப்பதில்லை. அவரவர் இஷ்டம் அவரவருக்கு. இந்த மாதிரி இருந்தால் ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான அவசியமோ அல்லது பிரச்சனைகளை அலசி ஆராய பொறுமையோ எங்கிருந்து வரும்? ஒரு நாடு வளம் பெற, ஒரு குடும்பம் முன்னேற, ஒரு தனி மனிதர் வளர்ச்சி அடைய கண்டிப்பாக பலவிதமான முன்னேற்றங்கள் தேவை. ஆனால் இதற்கு நடுவே மனிதநேயத்தின் அடித்தள கற்களில் ஒன்றான பொறுமையை நாம் இழந்து வருகிறோமோ என்கிற வருத்தம் எனக்கு எழுகிறது. நாம் ஒருவருக்கு 2 முறை ஃபோன் செய்து பார்த்துவிட்டு 3வது முறை முயற்சி செய்கிற போது இணைப்பு கிடைக்கவில்லை என்றாலோ, அவர் ஃபோனை எடுக்கவில்லை என்றாலோ சட்டென்று எரிச்சல் வருகிறது. போக்குவரத்து சிக்னலில் நிற்கிற போது 1 நிமிடம் அதிகமாகிவிட்டது என்றால் உடனே புலம்பி எரிச்சல் அடைந்து எதிரில் வரும் போகும் அனைவரையும் சகட்டு மேனிக்கு திட்டுவது பலரது வழக்கமாக இருக்கிறது. நம்மில் பலரும் ஒரே முயற்சியிலேயே எல்லாம் நடந்துவிட வேண்டும் என நினைக்கிறோம். 2ஆம் முறை முயற்சி செய்ய வேண்டும் என்றால் எரிச்சலும் கோபமும் வந்துவிடுகின்றன. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? நாம் நிதானத்தையும் பொறுமையையும் இழந்து கொண்டு வருகிறோம் என்பதுதான். சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. நன்றி.